ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலுக்கு வராருங்க. யாரை பார்க்கறதுக்காக வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான செல்வராகவன் தான். அவர்கிட்ட இவர் என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை நீ சொன்னால் மட்டும்தான் என்னால் உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க முடியும். என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்கும்போது, அப்போ நம்ம செல்வராகவன் அவரோட கதையை வந்து சொல்கிறாரு. செல்வராகவன் வந்து சாதாரணமாக இந்த பனை ஏறி அதில் பனை எடுத்து அந்த தொழில் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாருங்க. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அப்பா அம்மான்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஊரில் உள்ள சின்ன பசங்க தான் இவர் கூட ஃப்ரெண்டாக ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ செல்வராகவனுக்கு ஊருக்குள்ளே பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த பொண்ணு இவருக்கு செட் ஆகாமல் இருக்கும். அப்போ ஒரு நாள் இவர் ரோட்டில் பணம் வித்துட்டு இருக்கும்போது அங்கே ரோட்டில் வழியாக போன ஒரு காரில் இருக்க சின்ன குழந்தை இவரோட நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட இருந்து காசு இவர் வாங்கும்போது, இல்லைம்மா இது இருக்கட்டும், சின்ன குழந்தை தானே, அவளுக்கு நான் இது ஒரு மாமாவை இலவசமாக கொடுக்க அப்படிங்கிற மாதிரி இவர் கொடுக்கறத அங்கே பக்கத்தில் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு பார்த்துவா. அவள் தான் இந்த படத்தோட கதான ஹீரோயினி. இப்போ இதை பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டில் போய் தன் அண்ணன்கிட்ட வந்து எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணி வைனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் என்ன கேட்பானா, அவன் ஒன்றும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாப்பெல்லாம் இல்லையாம்மா, ஆனால் உன் ஆசை அப்படிங்கிற, சரி உனக்கு அவனையும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவரானுக்கும் இப்போ பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா, இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ இந்த பொண்ணையே செல்வராகவனுக்கு இவர் ஓகே பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் செல்வராகவனுக்கும் நம்ம ஹீரோயினிக்கு கல்யாணம் நடக்குங்க. கல்யாணம் நடந்து அவரோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ செல்வராகவனோட ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பக்கத்தில் இருக்கிற ஒரு குடோனில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த குடோனோட தலைவர் இருப்பான் தெரியுமா, இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்க ஏதாவது வீட்டில் செலவு இருக்குது, எதுக்காவது பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் இவன் பணத்தை கொடுப்பான். இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த பொண்ணுங்களால் கொடுக்க முடியலன்னு வைங்களேன், இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்களை தான் கிட்ட படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணுங்களை ரொம்ப வற்புறுத்துவோம். அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பாகவும் நடந்துக்குவாங்க. இப்போ இந்த விஷயம் தெரியாமல் நம்ம செல்வராகவனோட பக்கத்து வீட்டில், அதாவது செல்வராகவன் கூட சொந்தம்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க இப்போ அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ செல்வராகவனோட மனைவி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்க போகிறோமா, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்கணும்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி உனக்கு என்ன தொழில்மா நம்ம செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஹோட்டல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம செல்வராகவனும் இப்போ ஹோட்டலுக்கு தேவையான பணம் இவர்கிட்ட கொஞ்சம் இருக்கும். அது ஏற்கனவே சேர்த்து வச்சிருப்பாரா, இவரோட மனைவியும் கொஞ்சம் பணம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பக்கத்தில் சொந்தம் சொல்லி கூட இருக்காங்கன்னு சொன்னதுமா, இந்த கோடவுனில் வேலை பார்க்குறோம், அவங்க கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி கொண்டு வருவாங்க. இப்போ இந்த எல்லா பணத்தையும் வச்சு நம்ம செல்வராகவனோட மச்சான் இருக்கிற, அதாவது ஹீரோயினியோட அண்ணன், அவன் ஒரு இடத்த வந்து பார்த்து வச்சிருப்பாங்க. இப்போ அந்த இடத்த வந்து செல்வராகவன் முடிச்சு அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு, இப்போ இவனோட ஹோட்டலும் நல்லா செமையாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ செல்வராகவனோட வாழ்க்கையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி செல்வராகவன் ஊருக்குள்ள போதியமான எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் இருக்கும். இதனால் அந்த ஊருக்குள்ள ஒரு தாத்தா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஊரோட எம்எல்ஏ கிட்ட போய் இந்த விஷயத்த பார்த்து சொல்லி, எங்கள் ஊருக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னோடனே, அந்த எம்எல்ஏ சரி நான் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊரோட தலைவர் பிரதமா இவன்கிட்ட சேர்த்துருவான். அந்த தலைவர் தான் அந்த குடோன் எல்லாமே நடத்திட்டு இருப்பான். இப்போ இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவர் சொன்னாலும் இந்த ஊருக்கு தேவையான எந்த ஒரு வசதியும் இவன் மறுபடியும் செய்யாமலே இருப்பான். இப்போ அந்த தாத்தா என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, செல்வராகவன்ட்ட, நான் ஏற்கனவே எம்எல்ஏ பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டேன், அவரோட மருமகன்ட்டையும் சொல்லிட்டாரு, அவன் இன்னும் இதை செய்யல, நம்ம ஏன் இன்னொரு தடவை போய் அந்த விஷயத்த நம்ம பேசக்கூடாது அப்படின்னோடனே, சரி வாங்க போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வராகவனும் அந்த தாத்தாவும் மறுபடியும் போய் எம்எல்ஏ பார்க்கும்போது, எம்எல்ஏ என்ன சொன்னால், உங்கள் ஊருக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறக்கான நான் தான் என் மருமன்ட்ட எல்லா காசையும் கொடுத்துட்டேன், எல்லா அக்ரிமெண்ட் முடிஞ்சாச்சு அப்படின்னோடனே, திருப்பி அவன் மருமனை கூட்டி கேட்கும்போது அவன் மருமகன் எதுவுமே செய்யலை அப்படின்னு தெரிஞ்சோடனே, அவன் மருமகனை அந்த எம்எல்ஏ ரொம்பவே திட்டுவார். திட்டிட்டு மட்டும் எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணை காதலிச்சா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் உனக்கு கட்சியில் ஒரு பதவியும் உனக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்தேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ணன்னு வையன் என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் முன்னாடி திட்டி அனுப்பிடுறாரு. இப்போ இந்த விஷயம் செல்வராகவன் தான் இவனை திட்டுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவனோட ஹோட்டலுக்கு போயிட்டு செல்வராகவன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட போகிற மாதிரி உட்காந்து அங்கே செல்வராகவனை அடித்து அந்த இடத்தையும் நாசம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ செல்வராகவனும் இந்த பிரச்சனை இதோட போட்டு இது பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் செல்வராகவன் கூட சின்ன சின்ன பசங்க நிறைய சுற்றிட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா, அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து காட்டுக்குள்ளே காணாமல் போயிடும். இப்போ அந்த பொண்ணை தேடி போகும்போது அந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சு காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுப்பாங்க. இப்போ இந்த பொண்ணோட பாடியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தா அந்த பொண்ணு இறந்துட்டுன்னு சொன்ன உடனே செல்வராகவனுக்கு மேலும் மேலும் அடி விழுந்த மாதிரி அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதனால் இவன் கொஞ்சம் குடியானாயிரம். இதுக்கப்புறம் இவரோட மனைவி இந்த விஷயத்தில் இருந்தால் நீங்கள் வெளியே வாங்க, பழைய மாதிரி நம்ம தொழிலை பண்ணுங்க, இனிமேல் நமக்குன்னு குழந்தை பிறக்க போகுது, நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பிறந்தா இருக்கிற விஷயத்த சொன்ன உடனே செல்வராகவன் எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் தன்னோட தொழிலை ஆரம்பித்து மறுபடியும் தொழில் செஞ்சுட்டு அவர் பாட்டில் எப்பவும் போயிட்டு இருப்பாருங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு நாள் டக்குன்னு இவரோட வீட்டில் வந்து கால் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகிடுது. வீட்டில் போய் பார்க்கும்போது இவரோட மனைவி தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாடியை தூக்கி வெளியே வச்சிருப்பாங்க. இப்போ இவருக்கு எல்லாமே இவரோட மனைவி தான். இப்போ அவங்களே இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவருக்கு எது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு தேவையான ஈவு காரியங்கள் எல்லாமே சுற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னமோ அவர் பக்கத்தில் மாமாட்ட என்னமாமா ஆச்சு, நான் என்னமாமா தப்பு பண்ணேன், எதுக்காக இவ இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி இவர் கதறி அழும்போது
போது தான் அப்பதான் இன்னொரு விஷயம் இவர் பக்கத்துல ஒரு அக்கா தான் இருந்துருமா. அதாவது இவருக்கு தொழில் தொடங்குறது கொஞ்சம் காசு குடுத்து உதவி பண்ணிப்பானே. இப்ப இந்த காசு வந்து இந்த அக்கா என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இவர இப்ப செல்வரன்னு ஒருத்தன் அடிச்சான் தெரியுமா? அந்த குடோன் முதலாளி அவர்கிட்ட தான் வாங்கி குடுத்துருப்பான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள தான் கூட இருக்கணும்னு சொல்லி இவங்க பேசியிருப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நாளைக்கு காலையில சாயந்தரம் 6 மணிக்குள்ள நான் உன்னோட காச குடுக்குறேன். அப்படி குடுக்கல நீ சொன்ன மாரி நான் உங்ககிட்ட இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்த அவங்க வந்து செல்வராமன் மனைவிட்ட சொல்லிட்டு, எதையாவது செஞ்சு இந்த காச திருப்பி குடுக்கணும்னு நினைக்கும்போது, அவங்க என்ன சொன்னா, "நம்ம கடன் வாங்குனா அதுக்காக நம்மள கூட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்கன்னு" சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் போய் அவங்ககிட்ட சண்டை போடலாம்னு சொல்லி அங்க போய் கேட்கும்போது தான், அவன் என்ன பண்ணிருவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராமனோட மனைவிய புடிச்சு ரூம்குள்ள இழுத்துட்டு போயி, அவங்கள அடிச்சு வற்புறுத்தி அந்த இடத்துலயே அவங்கள கிட்ட தப்பா நடந்துருவான். இது தப்பா நடந்தது மட்டும் இல்லாம, அத வீடியோவும் எடுத்து வச்சுருவான். இப்ப வீடியோ எடுத்துட்டு அவன்கிட்ட என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட இப்ப நான் என்னென்ன பண்ணனோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த விஷயத்த நீ வெளிய சொன்னேன்னு வையேன், உன் புருஷன்ட்ட இந்த வீடியோத்த காட்டுறது மட்டும் இல்லாம, ஊரு ஃபுல்லா காட்டி உன் மானத்தையும் நான் வாங்கிடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டுனதுனால, அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்து சூசைட் பண்ணியிருக்குங்க. இப்ப இந்த நடந்த எல்லா விஷயம் இவங்க செல்வரகன்ட்ட சொன்ன உடனே, செல்வரகம் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குனு அங்கருந்து எந்திரிச்சு போயி, நம்ம வில்லன் இருக்கான் தெரியுமா? அவன் குடோன்ல அவன் கூட எல்லா ஆளுங்களோடையும் உட்காந்துருப்பான். இப்ப அங்கேயே போய் அவன் ஆளுங்க எல்லாத்தையும் அங்க வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாம, செல்வரகம் அங்க வச்சு அவனோட கழுத்தையும், அங்க இருக்க ஒரு ரம்பத்த வச்சு கர கர கரன்னு அறுத்து அவனும் அதே இடத்துல கொன்றுவான். அவன் சாதாரண ஒரு ஆளு கிடையாதுங்க. எம்எல்ஏவோட மருமகனா இருந்தாலும் தப்புன்னு சொல்லி கொன்னுருப்பான். இப்ப கொன்னது மட்டும் இல்லாம, திருப்பி இவன் தலைய தூக்கிட்டு இவன் போலீஸ் ஸ்டேஷன் போவான். போலீஸ் ஸ்டேஷன் போனோனே கான்ஸ்டபிள் வந்து எல்லாரும் "என்னடா நடக்குது? யாரடா கொன்னு?" அப்படின்னு கேட்கும்போது, ரம்பத்த வச்சு டக்குனு இன்ஸ்பெக்டரோட தலையும் துண்டா அறுத்துருவான். அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுவாங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த குடோன் எம்எல்ஏ இருக்கான், மருமகன் இருக்கான், அவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பான். அதனால தான் அந்த சின்ன குழந்தைய கற்பழிச்ச விஷயத்த கூட இவன் யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிருப்பான். இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் இவன் எம்எல்ஏட்ட சொல்லும்போது, எம்எல்ஏ என்ன பேசுறது? "நீ எத பத்தியும் கவலைப்படாத. உன்னை இந்த இதுல இருந்து காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் விஷயம் எல்லாத்தையும் நான் மேல் இடத்துல பேசி உன்னை எப்படி காப்பாத்தணுமோ நான் அப்படி காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்புறார். இதுக்கப்புறம் நம்ம செல்வராகவனையும் வண்டியில ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு போறதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கான்செப்ட் கதை எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பான விஷயங்களுக்குள்ள நம்ம வாழ்க்கை சாதாரணமா போயிட்டு இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில பாதிக்கப்படணும் விஷயம் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை.